சொன்னேனம்மா 3 4 மணி 4 மணிக்கு அங்கே இருக்கணும். அஜித் ஹாய் சொல்லு. என்ன பண்ணுறீங்க சொல்லிடு. என்ன இப்படி பார்த்துட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். யார் வாங்கி கொடுத்தா? இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம்? பஸ்ஸில் இருக்கோம். பஸ்ஸில் இருந்து இன்னைக்கு லைவ் போட்டுருக்கோம். மக்களே உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு வந்து விழாக்கு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக வீடியோ நம்மளோட யூடியூப்ல வரும் பாருங்க. ஏன்னா பாப்பன் பத்திரம் பட்டுக்கோ. அப்படியே பார்க்கலாம். சென்ட்ரல் பக்கமாக தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன போட்டிருக்கோம் பின்னாடி பேக் கேமரால காமிக்கிற. வெயிட் பண்ணுங்க. சின்ன வழியா யூடியூப்ல ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அது என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த விஷயம் நடக்கணுன்றதுனால தான் நான் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிறதுக்காக போயிருக்கோம். நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பொருள் எப்படி கேட்குதா இல்லைன்னு தெரியல. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தா என்ன விஷயம்னா இப்படி சொல்கிறேன். கவர்மெண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம கேப்சர் பண்ணி அந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அது இன்னும் கம்மிங் சூனில் வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய யூடியூப் ஒன்றா ஸ்டார்ட். புஜ்ஜி இது மூடிடு அச்சு மூடிடு. நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஒரு கோவிலுக்கு தான். கோவிலுக்காக கோவில் ஒரு விஷயம் நல்லபடியாக முடியணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயம் நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு. அது நிறைவேற்றுற விதமாக நம்மளுடைய பிரார்த்தனை செஞ்சு முடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அது என்ன விஷயன்றது நான் இந்த யூடியூப்லேயுமே சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம். ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்ட ஒரு எப்படா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ போராட்டம். 2 வருஷமாகவே இது நடக்குமா, அது எப்போ முடியும் அப்படின்ட்டு ஒரு நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது இப்போ தான் போன வீக்கில் முடிஞ்சிருக்கு. நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு. நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லபடியாக அந்த கடவுள் நமக்கு செஞ்சுருக்காரு. அதுதான் சொல்லணும். கடவுளோட ஆசி இருக்கணும். எனக்கு இருந்த மாதிரி எல்லாருமே கடவுளோட ஆசி இருக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த வாய்ஸே உங்களுக்கு கிளியராக கேட்குதா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. ஸோ பேக் கேமராவில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கோயிலுக்கு போயிட்டு இடம் போகிற வழியே நல்லா இயற்கை சூழ்ந்த மாதிரி சூப்பராக அந்த இயற்கை வாசத்தோடவே போய்கிட்டு இருக்கோம். அஜித்துக்கு அப்படியே லைட்டாக தூக்கம் வருது இந்த காற்றுல. சரி, ஓகே. இதுதான் என்கிட்ட சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த வீடியோ அது வரும். எதிர்பார்த்த மாதிரின்றத விட நான் எதிர்பார்த்தது நடந்தது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா?